பெண் தாவரம் ஆண் தாவரம் அப்படின்னு தனியார். பெண் தாவரத்தின் மூலம்தான் வித்துக்கள் உற்பத்தி ஆகும். அப்ப இந்த உலகில் தோன்றிய எல்லோரும் பெண்கள் கொடுத்த அருட்கொடை. அந்த ஒன்னே பெண்களை பற்றிய பெருமையை நமக்கு எடுத்துச்சு. இது சுவாமியுடைய பேருலகில் வாழ்வோரெல்லாம் பெண்மையின் அன்பளிப்பே என்கிற கிஃப்ட் ஆஃப் த விமன். ஒரு அறிவியல் பூர்வமான உண்மை. இதை உலகத்தில் இருக்கக்கூடிய மிகப்பெரிய மருத்துவ நிபுணர்கள் எல்லோரும் சொல்லியிருக்கிறார்கள். பெண் என்பவள் யார் என்று சொன்னால், ஒரு ஆணுக்கு கருப்பை கிடையாது, அதனாலதான் அவனால் குழந்தை பெற்றுக் கொள்ளக்கூடிய வாய்ப்பு இல்லை. பெண்ணுக்கு என்ன இருக்கிறது? ஒரு கருப்பை இருக்கிறது, அதனாலதான் அவனால குழந்தை பெற்றுக் கொள்ள முடிகிறது. அதனாலதான் சொன்னார்கள், மேன் வித் womb is equal to women. ஒரு மனிதனோடு ஒரு கருப்பை இணைந்தது என்று சொன்னால் என்னன்னு சொல்றாங்கள? பெண். மேன் வித் womb, women. விமனை பிரிச்சோம்னா womb plus man அப்படின்னு வரும். கருப்பையும் ஒரு மனிதனும் சேர்ந்ததுதான் ஒரு பெண்மை. But there is only one woman in the world and her name is all women. இது ஒரு மிகப்பெரிய ஒரு அறிஞர் உலகத்தில் சொன்ன வார்த்தை. உலகில் இருக்கக்கூடிய எல்லா பெண்களும் உயர்ந்தவர்கள், அவர்கள் தனித்துவம் வாய்ந்தவர்கள். அந்த பெண்கள் அனைவருக்கும் எல்லா பெண்கள் என்கின்ற ஒரே ஒரு பெயரை சொல்லலாம். இப்ப அவங்க சொன்னாங்க பாருங்க, ரொம்ப பரிதாபப்பட்டு நம்ம மேல போனா போது நீங்க ஒரு நாளைக்கு ஆண்கள் எல்லாம் நம்ம என்ன பண்ணலாம், ரைட்டா அப்படின்னாங்க பாருங்க. அப்படியெல்லாம் இல்லை, நீங்க எல்லாம் எனக்கு அப்படி சொல்ல வேண்டியதே இல்லை. உங்களுக்கு எப்படி உங்க மதிப்பு தெரியணும்னு சொல்றோமோ, ஜென்ஸ் எல்லாம் காலத்தை தூக்கிட்டுக்கலாம், நமக்கு நம்ம மதிப்பு. ஹலோ, யாரும் நமக்கு சொல்ல வேண்டியது ரைட்டா. இருந்தாலும் அருமையான திருக்குறள் அண்ணா சொன்னாங்க, இல்லதன் இல்லவள் மாண்பானாள், இல்லதன் இல்லவள் ஆனாக்கடை, அன்பும் அரணும் உடைத்தாயின் இல்வாழ்க்கை பண்பும் பயனும். இந்த குடும்பத்தில் அன்பும் அரணும் இருக்க வேண்டும் என்று சொன்னால் அது ஒரு கணவனும் மனைவியும் சேர்ந்துதான் வாழும். தனியா நான் மட்டும் செய்யறேன், அன்பா இருக்கேன், அறம் செய்யறேன். இந்த உலகில் நான் திருவிக்காவை கோட் பண்ணி இந்த மனைவியினுடைய பெருமையை ஏன் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா, அதிலும் அருளன்னை லோகாபால் அவர்களுடைய பிறந்த நாளைத்தான் நாம் மனைவி நல்ல வேட்பு நாளாக கொண்டாடுறோம். எவ்வளவு பேர் நீங்க அருளன்னை லோகாபால் அவர்களை பார்த்திருக்க வாய்ப்பு இருந்து எனக்கு தெரியாது. நாங்கள் ரொம்ப சின்ன வயசுல இருந்ததுனால எங்க அப்பா எங்களை அடிக்கடி சென்னை கூட்டிட்டு போய் கூடுவாஞ்சேரியில சாமிஜியுடைய வீட்டுல நாங்க அம்மாவை பார்த்துருக்கோம். சென்னை தலைமைச் சங்கத்துக்கு நிகழ்ச்சிகளுக்கு போகும் பொழுதும் அங்க அம்மா வருவாங்க. மெல்லிய தேகம், சின்ன உருவம், மிகுந்த ஆளுமை திறன் நிறைந்த பெண்ணை. அதே போல் அவங்க கிட்ட நிறைய மகான்களினுடைய மிக பெரும் ஆற்றல் உள்ளே அவர்களிடத்திலே இருக்கு. அது நம்ம சுவாமிக்கு பல வகைகளிலும் வழிகாட்டி இருக்கிறது. ஏன் தன்னுடைய மனைவியின் பிறந்த நாளை அவர்கள் மனைவி நல்ல வேட்பாளராக கொண்டாடுகிறார்கள்? நான் உண்மையிலேயே சொல்கிறேன், என் மனைவியை நான் தான் சொன்னேன், நான் மாலையை நான் போட்டுப்பேன், எங்க மனைவி கொடுத்த மாலையை எடுத்துருப்போம். உண்மையில அவங்க இன்னைக்கு என்னுடைய 3 நாளுக்கு முன்னால் தான் என்னுடைய மாமியார் கொஞ்சம் உடல்நல குறைவு, நாங்க ஆத்தூர் போனோம். இந்த இரவு எப்படியும் 2 பேரும் கிளம்பி வரதாக இருந்தது. எங்க மாமியார் கொஞ்சம் சைக்கலாஜிக்கலி சொன்னாங்க, இல்லை கொஞ்சம் இருந்தா பரவாயில்லையே, இல்லைன்னா நான் மனைவியோடு தான் இந்த நிகழ்ச்சிகளுக்கு போவது. 15 ஆண்டுகளுக்கு மேலாக கிட்டத்தட்ட 300க்கும் மேற்பட்ட மனிதர்கள் வேட்பு விழாக்கள் நான் மனைவியோடு தான் போயிருக்கேன். நான் அவர்களுக்கு என் வாழ்க்கையில் கொடுக்கக்கூடிய மிகப்பெரிய அங்கீகாரம் என்பது இந்த மனைவி நல்ல வேட்பு. மகரிஷி அவர்கள் தன் மனைவியின் பிறந்த நாளை மனைவி நல்ல வேட்பு நாளாக கொண்டாடுவதற்கான காரணம், அம்மா அவர்கள் அன்பும் கருணையும் நிறைந்தவர். அருட்தந்தையினுடைய ஆன்மீக வாழ்க்கைக்கான அனைத்து உயர்வும் அம்மாவுடைய ஆற்றலாலே அருட்தந்தை அவர்களுக்கு கிடைத்தது. எப்பொழுது அவர்கள் வீட்டுக்கு போனாலும் அவர்கள் எல்லோரையும் உட்கார வைத்து சாப்பிட வைத்து அதன் பிறகுதான் அனுப்புவார்கள். இதை உதாரணமா சொல்றேன். நிறைய நான் அவங்களோட இருந்திருக்கேன். சென்னை தலைமை மன்றத்துல
மேல மாடிப்படி ஏறி சுவாமிஜி ரூமுக்கு போறதுக்கு முன்னாடி வலது பக்கம் ஒரு சின்ன அறை இருக்கிறது. அம்மா வந்தாங்கன்னா அவங்க அந்த ரூம்ல தான் உட்காந்துருப்பாங்க. ஸோ யார் சுவாமிஜியை பார்க்கறதுக்கு போறதா இருந்தாலும் அம்மாவை தெரிஞ்சவங்க அவங்களையும் பார்த்துட்டு போவாங்க. தன்னை வெளிக்காட்டி கொள்ளவே மாட்டார்கள். எந்த சபையிலும் தனக்கு முன்னுரிமை கொடுக்க வேண்டும் என்று அவர்கள் கேட்டதே கிடையாது. அமைதியா அவர்கள் தன்னுடைய அந்திம காலத்தில் கொஞ்சம் உடல் நலம் குன்றி அவர்கள் மரணப்படுக்கையிலே இருக்கிறார்கள். கூடுவாஞ்சேரியில் அவர்கள் வீட்டில். இந்த தகவல் தெரிந்து எங்க அப்பா எங்களையும் என்னுடைய 2 தங்கைகளையும் அழைத்துக் கொண்டு கூடுவாஞ்சேரி போறோம். நினைவிழுந்த நிலையில் ஒரு பாயில படுத்திருக்காங்க. போய் கையை பிடிச்சி நாங்க இப்படி பேசுறதுக்கெல்லாம் வந்து அவங்க வாய் வரலாம், ரொம்ப ஒடுங்கி கொண்டு இருக்கிறார்கள். அப்பயும் சொல்றாங்க, கையை பிடிச்சி நேரம் இருந்து சாப்பிட்டு போங்க. நீங்க பக்தி மார்க்கத்தை சொல்லியிருப்பாங்க. எப்பயுமே நீங்க இறைவனுடைய திருநாமத்தை சொல்லிக் கொண்டே இருக்கணும். அரகரோகரா, முருகா, ஞான பண்டிதா, சண்முகா, வேலா, விக்னேஸ்வரா, கேடுகொண்டலவாடா, கோவிந்தா கோவிந்தா, நமச்சிவாய வாழ்க சொல்லிட்டே இருக்கணும்னு சொல்லுவாங்க. ஏன் தெரியுமா? நம்முடைய உடலை விட்டு உயிர் பிரியக்கூடிய நேரத்தில் நம்ம அந்த வார்த்தையை சொன்னோம்னா எப்படியாவது நம்மளை சொர்க்கத்துக்கு கூட்டிட்டு போயிடுவாங்கன்னு நம்பிக்கை. அப்படிலாம் ஒண்ணும் கிடையாது சொல்றேன். அப்ப இளம் வயதில் நாம் நல்ல விஷயங்களை பழகி கொண்டால் மட்டும்தான் அது நாம் பெரியவர்கள் ஆனாலும் வரும், சாகும் பொழுது. அதுபோல சின்ன வயதிலிருந்து அருள்நிலை லோகாம்பாள் அவர்கள் எல்லோரையும் வீட்டுக்கு வருகின்ற ஒவ்வொருவரையும் இருந்து உணவளித்து அவர்களை மிகவும் மகிழ்ச்சியோடு அனுப்பினதுதான் நினைவிழந்த நிலையிலும் நான் கூட இருந்து பார்த்தேன். அதனால சொல்றேன் உதாரணம். அதே போல மகரிஷி அவர்கள் தியானம் செய்து தன்னுடைய குடும்பத்தை விட்டு நான் இந்த மாதிரி மனைவிட்ட சொல்றாரு, இந்த மாதிரி ஆன்மீக நாட்டம் ரொம்ப அதிகமா இருக்கிறதுனால நான் பக்கத்துல சின்ன மலையில போய் தியானம் பண்றேன், அதுக்கு உனக்கு அனுமதி வேணும்ன்றாங்க. ரொம்ப மகிழ்ச்சியா அம்மா வந்து நல்ல எங்க வேணா போங்க தியானம் பண்ணுங்க, ஆனா வீட்டுக்கு வந்துருக்கேன். ஒரு காலகட்டத்தில் முழுமையாக அர்ப்பணிக்க தன்னை அர்ப்பணிப்பதற்காக சுவாமிஜி அம்மா அனுமதி கேட்கிறார். அம்மா சொல்றாங்க, இந்த உலகமே உங்களை ஏற்றுக்கொள்ளும், அப்படிப்பட்ட உயர்ந்த மகான் நீங்க இருந்தாலும் நீங்கள் எப்பொழுதாவது உங்களுக்கு உடல் நலம் தேவை இருக்கிறது என்றாலோ அல்லது என்னுடைய ஒரு பணிவிடைகள் உங்களுக்கு வேண்டும் என்று நினைத்தாலோ அப்பொழுது நான் வந்து உங்களை பார்த்து உங்களுக்கு பணிவிடை செய்ய நீங்கள் எனக்கு அனுமதி கொடுக்கணும். வேற ஒன்றும் கேட்கணும். யார் சொல்லுவோம்? இந்த உலகமே உங்களுடைய சொத்தாக இருக்கும் அப்படின்னு ரொம்ப மானசீகமா சுவாமிஜி அவர்களை சமுதாயத்துக்கு தியாகம் செய்தவர்கள் அருளன்னை லோகாம்பாள். அதனால்தான் அவர்களுடைய ஒரு பிறந்த நாளை நாம் மனைவி நட வேட்பு நாளாக வைக்கிறோம். இது உதாரணம். நடைமுறையில் ஒரு வாழ்ந்த ஒரு உயர்ந்த தாய் உள்ளம் கொண்ட பெண்கள் எல்லாம் இயல்பிலேயே அன்பும் கருணையும் தொண்டும் தியாகமும் பொறுமையும் சகிப்புத்தன்மையும் உடைய மனிதர்கள். இதை நீ மெடிக்கல் சயின்ஸ் சொல்லுது. ஒரு ஆண் பலசாலின்னு சொல்றோம், பெண்ணை வந்து ஒரு ஃபேரர் செக்ஸ் அப்படின்னு சொல்றோம். உண்மையில் அப்படி இல்லை. பெண்கள் மிகவும் மென்மையானவர்களாக இருந்தாலும் ஒரு ஆணினுடைய வலியை தாங்கிக் கொள்ளக்கூடிய சக்தியை போல பல 1000 மடங்கு வலியை தாங்கிக் கொள்ளக்கூடிய சக்தி பெண்ணுக்கு இருக்கிறது. அதுக்கு நல்ல கைதட்டலாம். அதுக்கு ஒரு உதாரணம் தான் அவருடைய பிரசவ வலி. அவருடைய பிரசவ வலி கற்பனையே செய்து பார்க்க முடியாது. அதை தாங்கிக் கொள்ளக்கூடிய வல்லமையை இயற்கை இயல்பிலேயே பெண்ணுக்கு கொடுத்திருக்கிறது. இப்ப நான் தெரிவிக்க பெண்மை, தாய்மை, இறைமை. ஒரு பெண் பெண்ணாக பிறப்பதற்கே பெருமைப்பட வேண்டும். அதாவது மங்கையராய் பிறப்பதற்கே மாதவம் செய்திட வேண்டுமா அப்படின்னு சொன்னாங்க. நமக்கு அது புரியணும். அதே போல ஒரு பெண் எப்படிப்பட்ட உயர்ந்த நிலையில் அடைகிறாள் என்று சொன்னால், அவள் ஒரு தாயாக மாறிய க்ஷணத்திலேயே தன்னுடைய வாழ்க்கையின் முழுமையை அவள் அடைகிறாள்.
பாரதி சொல்லுவான், வீறு மகன்களையே ஈண்டெடுத்த மெல்லியலாருக்கு வேறு தவம் எதற்கு கேட்போம். தனியா பெண்கள் எல்லாம் நீங்க தவம் எல்லாம் ஒன்றும் பண்ண வேண்டியதே இல்லை. நீங்கள் நல்ல குழந்தைகளை ஈண்டெடுத்தால், அப்படி ஈண்டெடுப்பதற்கே நீங்கள் எப்படி இருக்கணும்? ஒரு தவசாலியாக இருக்கணும். தவம் நிறைந்த பெண்களாக இருந்தால்தான் நல்ல குழந்தைகள் நமக்கு பிறக்கும். அப்படி நல்ல குழந்தைகளை பெற்றெடுக்கக்கூடிய ஒரு பெண் தனியா உட்கார்ந்து தியானம் எல்லாம் பண்ண வேண்டியது. அதே போல இங்க நிறைய பேர் பெண்கள், நீங்கள் எவ்வளவு பேர் வேலைக்கு போறீங்கன்னு தெரியாது இருக்கு. அம்மா டீச்சரா இருக்காங்கன்னு சொன்னாங்க. இப்ப என்னுடைய மனைவி ஷீஸ் ஹோம் மேக்கர். எனக்கு 3 மகன்கள். நான் இப்படி போயிட்டே இருப்பேன் ஊர் ஊரா. இப்பதான் ரொம்ப குறைச்சிட்டு இப்ப மனைவியோடு தான் வெளியிலேயே போறது. திரும்பவும் சொல்கிறேன், நான் இன்னைக்கு அவங்க இல்லைன்றது எனக்கு மிகப்பெரிய ஒரு ஏக்கம் தான். கடந்த ஒரு 15 நாட்களுக்கு முன்னால் நாங்கள் ஒரு 15 நாட்கள் ஹிமாலயன் ட்ரிப் போயிருந்தோம், யாத்திரா போயிருந்தோம். 2 பேரும் தான் போயிருந்தோம். நான் அவங்ககிட்ட சொல்லிட்டேன். அதே போல் நான் நிறைய நாடுகள் போயிருக்கேன், அவங்க நிறைய நாடுகள் போனதில்லை. என்னுடைய பெரிய மகனுடைய பட்டமளிப்பு விழாவை அப்பவே சொன்ன 3 மாதங்கள் யூரோப்ல எல்லா நாட்டுக்கும் போவோம்னு போயிட்டு வந்தோம். இப்போ என்னுடைய பெரிய மகன் அங்கிருந்து அமெரிக்கா போயிருக்கார். நாங்கள் அடுத்த 6 மாத காலம் அமெரிக்கா. 2வது மகன் அவன் யூகேல இருக்கார், அவன் டாக்டர். சொல்லிட்டேன். அப்போ ஒரு 6 மாதம் எங்க நீ போகணும்னு சொல்றியோ போவோம். என் வாழ்க்கையில வேலையே அதுதான். ஏன்னா இந்த 3 மகன்களையும் பார்த்து கொண்டு, வீட்டையும் பார்த்து கொண்டு நான் இப்படி போயிடுவேன். வாரம் போயிடுவேன். எங்க சித்தி விளையாட்டா கல்யாணம் பண்ணும்போது சொன்னாங்க, நான் மனைவி கிட்ட, நீ இந்த இளமுருகனை நம்பாத இல்லையா, அவன் ஒரு ஜோர்டான் பையன் மாட்டிட்டு அவன் பாட்டு போயிட்டே இருப்பான், நீ தான் பார்த்துக்கணும். ரொம்ப எங்க 2 பேர்த்துக்கு கிடையாது. ரொம்ப அன்பு அதிகமாயிடுச்சுன்னா, புரியுதா உங்களுக்கு? அன்பு அதிகமாயிடுச்சுன்னா என்னன்னு என் ஒய்ஃப் அதான் சொல்லுவாங்க. அப்பவே எங்க சின்ன மாமியார் சொன்னாங்க, நான் உங்களை கல்யாணம் பண்ணிக்கிட்டு அப்படின்னு. 32 வருஷம் ஓடிடுச்சு, 100 வருஷம் ஓடுது. அப்ப அந்த தியாகம் உங்க முன்னாடி நான் நின்று பேசுறேன்னா அவர்களுடைய அன்பு. போயிட்டு வாங்க அப்படின்னு சொல்றது. அப்ப ஒரு வீட்டில் குடும்பத்தை பார்த்து கொண்டிருக்கின்ற பெண்மணி, அவள் உயர்ந்த பெண்மணியாக இருந்தால் மட்டும்தான் அந்த குடும்பம் தடைக்கும் விருதியாகும். சரிங்களா? நீங்கள் இந்த ஏன் அவளுக்கு இல்லாள் அகத்திருக்க இல்லாதது ஒன்றில்லைன்னு வள்ளுவர் சொன்னார். அதே போல ஒரு ஆண், நான் இங்க இருக்கக்கூடிய எல்லா பெண்களுக்கும் தனிப்பட்ட முறையில் பணிவாக சொல்லிக் கொள்கிறேன், இந்த உலகமே உங்கள் வீட்டுக்காரரை போற்றலாம், பாராட்டலாம், அவர் சொன்ன மாதிரி புகழிலே அவர்களை உச்சத்திலே ஏற்றலாம். ஆனால் அவர்களுடைய வாழ்க்கை துறையான நீங்கள் அவர்களை பார்த்து சூப்பருங்க அப்படின்னு ஒரு வார்த்தை சொல்லலைன்னா, உலகமே போற்றினாலும் அது உங்களுக்கு திருப்தியா இருக்காது. அதனால நீங்கள் தயவு செய்து இன்னையிலிருந்து உங்கள் வீட்டுக்காரரை எப்பயுமே என்ன பண்ணணும்? பாராட்டணும், பெருமையா நினைக்கணும், உயர்வா நினைக்கணும். சூப்பருங்க, உங்களை போல ஒரு ஆள் உலகத்திலே இல்லைங்கன்னு சும்மா உண்மையாவே நீங்க சொல்லிக்கிட்டே இருக்கீங்க. என்ன நினைப்பாரு உங்க வீட்டுக்காரர்? நம்ம உண்மையிலேயே அதுக்கெல்லாம் உண்மையா சொல்லிக்கிட்டே இருக்காளே அப்படின்னு நினைச்சு என்ன பண்ணுவாங்க? ஒரு காலகட்டத்துல உண்மையாவே நடந்துரும், அந்த மாதிரியே ஆயிடுவாங்க. இது ஒரு சைக்கலாஜிக்கல் மெத்தட் நான் சொல்லி கொடுத்துருவேன். எனக்கு கல்யாணமான நாள்ல இருந்து என் மனைவி என்ன சமைச்சாலும் நான் உடனே சொல்லுவேன், சூப்பரா இருக்கு பாருங்க. வயசு சொல்லுவாங்க, பாருங்க சட்னியில கொஞ்சம் காரம் ரொம்ப கம்மி, ரைட்டா, இனிப்பா இருக்கு, சூப்பர். இல்லம்மா சூப்பர், உண்மையில சூப்பரா இருக்குமா, இவ்வளவு இனிப்போட ஒரு தேங்காய் சட்னி போட முடியும் யாருக்கும் உனக்கு தான். பயங்கர காரமா இருக்குன்னு வச்சுக்கோங்களேன், ஃபர்ஸ்ட் கிளாஸா இருக்குமா, பயங்கர காரமா இருக்கு. ஏங்க உண்மையாவே நீங்க சொல்ல மாட்டீங்களா? நான் சினிமா உண்மையாவே இந்த காரம் எனக்கு பிடிச்சிருக்குமா, நல்லா இருக்குமா, கொஞ்சம் நல்லெண்ணெய் கொண்டு வந்து ஊற்றுமா, எதுக்கு என்ன கேட்குறீங்க? இல்லம்மா இந்த கார சட்னியில கொஞ்சம் அப்படியே நல்லெண்ணெய் ஊற்றி சாப்பிட்டா சூப்பரா இருக்குமா. இன்னைக்கு வரலாம், அது எப்பொழுதும் அவங்களுக்கு நல்லா தெரியும் இது வந்து என்ன சொல்றாரு. ஆனாலும் உள்ளுக்குள்ள எப்படி இருக்கும்? பூரிப்பா இருக்கும், சந்தோஷமா இருக்கும், ஹாப்பியா இருக்கும், பூரிப்பா இருக்கும். அதே போல எப்படி பெண்கள் நீங்கள் உங்கள் கணவரை நீங்கள் பாராட்ட வேண்டும் என்று சொன்னேனோ, ஆண்களுடைய மிகப்பெரிய வீக்னஸ், யாரும் தப்பா நினைச்ச கூடாது. நம்ம ஊர் உலகத்துல எல்லாத்தையும் என்ன பண்ணுவோம்? அவளைப்பாரு, இவளைப்பாரு, அவனைப்பாரு, இவனைப்பாரு, என்ன பண்றான், ஏது பண்றான்னு எல்லாத்தையும் பெருமையா பேசுவோம். நம்ம வீட்டுக்காரமா என்ன பண்ண மாட்டோம்? ஒரு வார்த்தை கூட சொல்ல மாட்டோம். நீ எல்லாம் பெருசா செஞ்சுட்ட சொல்லாதீங்க.
ஒரு டம்ளர் டீ போடுறதுக்கு எவ்வளவு பேர் ஜென்ஸுக்கு தெரியும்னு எனக்கு தெரியாது. எனக்கு தெரியாது. நான் ஹாட் வாட்டர் வச்சு டிப் டீ வச்சிருக்கேன். நான் அதில் எடுத்து போட்டு என் ஒய்ஃபுக்கு ஹாஃப் சுகர் போட்டு கொடுத்துருவேன். அவ்வளோதான் எனக்கு தெரியும். என் ஒய்ஃபு டீ போட்டால் நீ எல்லாம் எங்கள் வீட்டுக்கு வரலாம், நல்ல இஞ்சி தட்டி போட்டு சூப்பராக இருக்கும் டீ. அந்த மாதிரி டீ உலகத்திலே கிடையாது. நாங்கள் ஜெர்மன் போயிருந்தப்போ ஒருத்தர் வீட்டில் வந்து இஞ்சி டீ போட்டு கொடுத்தாரு. நான் சொன்னேன், அண்ணா ஏதோ சம்திங் ராங்கா இருக்கேன், நான் வெளியில யாருமே சொல்லாதீங்க அப்படின்னு சொல்றாரு. இந்த ஜெர்மன்ல இஞ்சி டீ பேக்கே இருக்கு. டீ பேக், ஜிஞ்சர் டீ பேக். அதையும் நம்ம ஒரு மாதிரி டிப் பண்ணல, நான் ஓப்பன் பண்ணி அப்படியே கொட்டி கொதிக்க வச்சு கூட கொஞ்சம் பால் கலந்து கொடுத்துட்டேன். நான் தயவு செய்து வீட்டை சொல்லிடாதீங்க அப்படின்னு. நம்ம லெவல் அவ்வளவுதான். வாழ்க்கையின் ரகசியம் கணவனும் மனைவியும் ஒருவரை ஒருவர் புரிந்து கொண்டு வாழ்வதுதான் இருக்கிறது. ஏன் புரிந்து கொள்ள முடிவதில்லை என்று சொன்னால், கற்பனையில் நாம் வாழ ஆரம்பித்து விட்டோம். இன்றைய அதான் யங்ஸ்டர்ஸ் கேட்டேன் நான், நியூலி மேரிட் கப்பிள்ஸ், இல்லை ஒரு 2 வருஷம் 3 வருஷம் 4 வருஷம் நியூலி மேரிட் பீப்புள், இங்க எக்ஸ்பெக்டேஷன்ஸ் ரொம்ப அதிகமா இருக்கு, எதிர்பார்ப்பு அதிகமா இருக்கு. நான் முன்னாடி இருந்த நிறுவனத்தில் ஒரு சுயம்பரம் அப்படின்னு சொல்லி ஒரு ஃப்ரீ மேட்ரிமோனியல் சர்வீஸ் வச்சிருக்கோம் பிள்ளைமையில. அங்க நான் வந்து நிறைய பேர் அவங்க ஜாதகம் கேட்டு வரவங்கிட்ட பேசும்போது பாத்தீங்கன்னா, பெண்ணுக்கு வந்து 38 வயசு கல்யாணம், பையனுக்கு 42 வயசு. பல மதங்கள் பல சமுதாயத்தை சார்ந்தவர்கள், நமக்கு எல்லாம் ஒன்றுதான். ஏன் அப்படின்னா எக்ஸ்பெக்டேஷன், எதிர்பார்ப்பு. இன்றைய இளைஞர்களுக்கு நான் பணிவோடு வேண்டிக் கொள்கிறேன், என்னுடைய அன்புமிக்க இளம் தம்பதியர்களே, நீங்கள் இந்த நொடி முதற்கொண்டு உங்கள் வாழ்க்கை துணையோடு எதையும் எதிர்பார்க்காமல் வாழ்ந்து பழகுங்கள். உங்களுக்கு என்ன வேண்டும் என்பதை நீங்கள் இருவரும் உட்கார்ந்து, உங்க அப்பா அம்மா அவங்க அப்பா அம்மா யாரையும் கேட்காதீங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸ் அவங்க ஃப்ரெண்ட்ஸ் யாரையும் கேட்காதீங்க. நீங்க உங்கள் கணவர், உங்கள் மனைவி, உங்கள் வாழ்க்கை துணை 2 பேரும் உட்கார்ந்து அக்ராஸ் டேபிள் ஒரு கப் ஆஃப் டீல, குட்டிமா நம்ம எப்படி நம்ம லைஃப்பை வாழலாம் தங்கம், நீங்க கேளுங்க. அவங்க உங்களுக்கு கேட்கட்டும், மை டியர் ரைட், நம்ம எப்படி நம்ம லைஃப் பிளான் பண்ணலாம். சிம்பிள் லைஃப் பிளான் பண்ணணும். சிம்பிள் லைஃப், எளிய வாழ்க்கை, ஹை திங்கிங் என்று சொல்லுவாங்க, உயர்ந்த எண்ணங்களோடு. இன்னைக்கு வந்து இந்த வாழ்க்கை மிகவும் பொருளாதாரம் சார்ந்த வாழ்க்கையாக மாறிவிட்டது, மெட்டீரியலிஸ்டிக் லைஃப். நான் மற்றவங்களுக்காக சொல்லலை, சமுதாயம் நம்ம எப்படி ஏற்றுக்கொள்கிறது பற்றி சொல்லலை. நீங்கள் உங்கள் வாழ்க்கையை திட்டமிடும் பொழுது உங்கள் தேவைகளை பூர்த்தி செய்து கொள்வதற்கு உங்களுடைய பொருளாதாரத்தை நல்ல முறையிலே திட்டமிடுங்கள். 2 பேரும் படிச்சிருக்கீங்களா, நல்ல வேலைக்கு போங்க 2 பேரும், பட் உங்க லைஃப்பை பிளான் பண்ணு. இது என்னுடைய வேண்டும். மனைவியின் பெருமை சொல்லிட்டேன், சாமியினுடைய திருவிக்கா தாய்மை சொல்லிட்டேன். எப்படி இறைமை என்று ஆகிறது சொன்னால், ஒரு பெண் குழந்தை பெற்று தாய்மை பேர் அடைந்த உடனேயே 95% தன் வாழ்க்கையில் முழுமை அடைந்தார். அதுக்கப்புறம் அந்த குழந்தைக்கு பால் ஊட்டுதல், குழந்தையை வளர்த்தல், குழந்தையை நல்ல முறையிலே உருவாக்குதல் என்பதிலேயே அவருடைய வாழ்க்கை செல்வதால், நான் நிறைய ஒர்க்கிங் விமனுக்கு நான் கவுன்சிலிங் பண்ணும்போது சொல்லுவேன், நீங்க குழந்தை பிறந்ததுன்னா 2 years to take maternity leave. ஒரே மாசத்துல வேலைக்கு குழந்தைய அம்மாட்ட விட்டுட்டு இல்லை கட்சியில விட்டுட்டு. பட் இன்னைக்கு வந்து சயின்ஸ் சொல்லுகிறது, 1 வருடத்திலே இருந்து 2 வருடம் வரையிலும் தாய்ப்பால் கொடுக்கக்கூடிய குழந்தைகள் தான் பெற்றோரிடத்திலே அண்டர்ஸ்டாண்டிங்கோடு இருக்கு. இல்லை ஏன் பையன் நம்ம சொல்றதை கேட்க மாட்டேன்றான், பொண்ணு ஏன் நான் சொல்றதை கேட்க மாட்டேன்றா அப்படின்னா, அது காரணம் யாரு? நீங்க. குழந்தை பிறந்த உடனே அம்மா வீட்டில் விட்டுட்டு நான் வேலைக்கு போறேன்னு சொல்லி போறது வேறு காரணங்களுக்காக. இன்னைக்கு சயின்ஸ் சொல்லுகிறது மினிமம் 2 years. நீங்க சவுத் ஆப்பிரிக்காவில் ஒரு இடம் இருக்கிறது 4 years, இன்னும் சில நாடுகள் இருக்கிறது 6 years அவங்க ஃபீட் பண்ணாங்க. எனவே பெண் என்பவள் தன் வாழ்க்கையில் வேறு யாரும் கற்பனை செய்ய முடியாத ஒரு உயரத்தில் இருக்கிறாள். அந்த இறைமை என்கிற நிலை அவளுக்கு எப்பொழுது வருகிறது என்று சொன்னால், தன்னுடைய கடமைகளை எல்லாம் முடித்துவிட்டு இயல்பிலேயே தியாகத்தின் திருவுருவமாக இருக்கின்ற அவள் தன்னை பற்றி நினைக்க ஆரம்பிக்கும் பொழுது எந்த லெவலுக்கு போறா? இறைமைக்கு போறான். அப்பதான் என்ன, இதுவரை யாரை பத்தியும் நினைக்கல. தன்னுடைய குடும்பம், தன்னுடைய பெற்றோர்கள், தன்னுடைய சகோதர சகோதரிகள், திருமணமான பிறகு தன்னுடைய கணவன், தன்னுடைய புகுந்த வீடு, தன்னுடைய குழந்தைகள் அப்படியே நினைச்சதுனால தன்னை பற்றி நினைப்பதில்லை. அப்ப தாய்மையிலே இருந்து அடுத்த நிலைக்கு வரும் பொழுது எப்பொழுது அவள் தன்னை பற்றி நினைக்கிறாளோ அப்பொழுதே அவள் இறைமைத்தன்மையை அடைகிறாள். இது திரும்பிக்கா வாய்ப்பு தான் படிச்சுப்பாங்க.
இப்போ ஒரு செய்தியை சொல்லி நான் நிகழ்வுக்கு சொன்னேன். இப்போ எனக்கு திருமணம் ஆகும் பொழுது நான் சின்ன இன்விடேஷன் அடித்தேன். சுவாமிஜியுடைய தலைமையில் இருந்ததுன்னா உலக பொது அருள்நெறி சமயம் அப்படின்னு பேர். அந்த திருமணத்துக்கு பெரிய உலக பொது அருள்நெறி சமயம் திருமணம் அப்படின்னு பேர். தெரியலன்னா பின்னாடி மண்டலத்தில் நீங்கள் பற்றி ஒரு விரிவாக ஒரு கிளாஸ் எடுக்கலாம். அதில் நான் ஒரு இன்விடேஷன்ல பிரிண்ட் பண்ணிட்டேன். மேரேஜ் இஸ் யூனிஃபிகேஷன் ஆஃப் டூ சோல்ஸ் மேட் இன்டு சிங்கிள் என்டிட்டி வெல்டட் வித் லவ் அண்ட் கம்பேஷன். திருமணம் என்பது இரண்டு ஆத்மாக்கள் இணைகின்ற உடல் இல்லை. யூனிஃபிகேஷன் ஆஃப் டூ சோல்ஸ், இரண்டு ஆத்மாக்கள் இணைந்து ஒன்றாகின்ற. எப்படி இணைகிறது? அன்பாலும் கருணையாலும் அது இணைகிறது. அப்பதான் இணைய முடியும், இல்லைன்னா இணைய முடியும். அப்படிதான் என்னுடைய பத்திரிகையில போட்டுருந்தேன் நான். அப்படி அந்த இது இன்னைக்கு இருக்கக்கூடிய பர்சன் சொன்னா